உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வரும், சிரிக்க சிரிக்க சிரிப்பு தான் வரும். நீங்க பேசுற பேச்சு எல்லாம் சிரிப்பான பேச்சு. முனைவர் ஒரு நீங்க ஒரு ஆளுக்கு தான் நம்ம கணக்கு பார்த்தா அவன் 8 மணி நேரம் பார்ப்பான், இல்ல 10 மணி நேரம் டியூட்டி பார்ப்பான். ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு வர்றவன் சாயந்தரம் 8 மணி வள்ளிமா வேலை பார்ப்பான். ஒரு 6 மணி தெரியுமா 2 பேர் அப்பாயின்மெண்ட். என்னன்னு தெரியுமா, ஒவ்வொரு பப்ளிக் டாய்லெட் பக்கத்துலயும் ஒரு கார் பார்க் வந்து வச்சிருக்காங்களாம். ஏன்னா வேலைக்கு வராங்கல்ல அவங்க அந்த கார் பார்க்கில் போய் காரை விட்டுட்டு இது நம்ம அந்த என்னது என்ன சொன்னேன் அந்த தங்குறது, அது இப்போ வண்டி பேர் கேரவான் விரும்பாதவங்க சிலர் இருப்பாங்கல்ல, அவங்க நாங்கள் சொந்த கார்லேயே வந்துடுறோங்க. இல்லை நீங்கள் பேச்சுக்காக அப்படி நம்ம பேசலாம், ஒரு கிண்டல் பண்ணுறதுக்காக பேசலாம். பட் அது உண்மை நிலவரம் என்னன்னு நான் கேட்கணும். உண்மையிலேயே அதில் ஊழல் நடந்திருக்குன்னு தம்பி நான் சொல்றதே மாட்டேங்கிறீங்க. 1167 கோடி இந்த கக்கூஸ் எல்லாம் கழுவுறதுக்கு. கக்கூஸ் வந்துங்க வந்து கட்டுறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அது ஒரு கக்கூஸோட விலையும் எவ்வளவு தெரியுமா? அவர் என்ன பரிச்சை ஐபிஎஸ் எக்ஸாம் சொல்லிட்டாங்கய்யா. பாயிண்ட் கண்டினியூ எடிட் பண்ணலாம். பாயிண்ட் பத்திரிக்கைன்னு சும்மா நீங்க உங்ககிட்ட எதுவும் இல்ல, அதனால நீங்க அப்படி நான் தான் சொல்றேன். சொல்லிட்டாரு. ஒரு கக்கூஸ் கட்டுறதுக்கு 16.62 லட்சம். ஓ, ஒரு சீட், ஒரே ஒரு சீட் கட்டுறது. 1431 டாய்லெட். சென்னை மாநகராட்சியில் மட்டுமா? சென்னை மாநகராட்சியில் 2-3 ஜோன்ல. ஓகே, சரி. இந்த கம்பெனி எப்போ தெரியுமா ஸ்டார்ட் பண்ணிக்கிறான்? இந்த கழுவுற கம்பெனி 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடின்றேன். நான் திமுக ஆட்சியில்னே சொல்கிறேனே. ஆமாம், நம்ம ஏன் சொன்னால் அப்புறம் நாங்கள் தான் கக்கூஸ் கம்பெனியாக வச்சுருக்கணும்னு. அப்புறம் ஐயா நாளைக்கு அதுதான் சும்மா டீக்கு கொடுக்கும்போது அதில் கூட கலந்துருவார். எதுக்கு அது ஆட்சியில் இவங்க பாய்ஸ் காரி துப்புறான் இணையத்தில் எல்லாரும். இல்லை ரொம்ப அநாகரிகமாக போவேனான்னு நினைக்கிறேன். ஐயா பாரு தம்பி,